Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். 6th சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வந்து இது ரெடியூஸ்டு சிலபஸ் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா கான்செப்டையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸை வந்து விடுபடக்கூடிய டாபிக்ஸை வந்து பின்னாடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து we will discuss only the reduced syllabus. இதில் ஃபஸ்ட்டு வந்து 6.2.3ல் ஈர்ப்பு நிலை ஆற்றல், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஒர்க். எப்போதுமே வந்து வேலைக்கும் ஆற்றலுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து ஆற்றல் மாறா விசை. அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் த ஒர்க் டன் வந்து does not depend on the path followed, depends only on the initial and final positions. அதாவது அந்த செயல்படக்கூடிய விசை வந்து விசை செயல்படும் பாதையை அல்லது வேலை செய்யப்படக்கூடிய அந்த பாதையை சார்ந்திருக்காது, தொடக்கம் மற்றும் இறுதி புள்ளிகளை மற்றும் சார்ந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் we will discuss what is the gravitational potential energy, அதாவது ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்ப்போம். ஜென்ரலி வந்து we know that when even in universe when we consider two masses, இரண்டு நிறைகளை எங்கே வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனாலும் அந்த ரெண்டு மாஸுக்கு நடுவில் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஒரு கவர்ச்சி விசை இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. there is always an attractive force. எப்போதுமே ரிப்பல்சிவே வராது. ஸோ ரிப்பல்சிவ்ங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸில் வரலாம், அது we will discuss in +2. பட் ஹியர் நம்ம வந்து எந்த நிறை எவ்வளோ சைஸு உள்ள நிறையாக இருந்தாலும் அதில் வந்து ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணி ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு மாஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா யூ ஹாவ் டு டூ த ஒர்க், யூ ஹாவ் டு அப்ளை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம வந்து புற விசை செலுத்தணும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் வந்து அந்த மாஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி நமக்கு வந்து ஒர்க் டன் கொடுக்க போகுது. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர். அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். இனிஷியலி we have the mass m1 here. ஆரம்பத்தில் m1ங்கிற நிறை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கேருந்து m2ங்கிற மாஸ், அனதர் மாஸ் இஸ் ஹியர் அட் எ டிஸ்டன்ஸ் என்ன வச்சுக்கலாம், r prime அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த மாஸ் m1க்கும் m2க்கும் நடுவில் டெஃபினெட்லி தேர் வில் பி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு கவர்ச்சி விசை, ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். இதை வந்து சப்போஸ் இந்த மாஸ் m2வை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இது தேர் இஸ் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரெண்டுக்கும் இடையில் ஒரு கவர்ச்சி விசை இருக்கிறதுனால கண்டிப்பாக m2 வந்து இங்கேருந்து இங்கே போகாது. வேணால் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அது நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதில் அது சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கும். பட் m2வை வந்து இந்த ஆர் ப்ரைம்லேருந்து ஆருக்கு நீங்கள் கொண்டு போகணுன்னா யூ ஹாவ் டு அப்ளை த ஃபோர்ஸ். நம்ம வந்து வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம சொல்ல முடியும். தட் இஸ் மைனஸ் gm1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். திஸ் இஸ் வாட் யுவர் கிராவிடேஷனல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நீங்கள் இதுக்கு மாடுலஸ் வேல்யூ சொன்னீங்கன்னா திஸ் இஸ், இதை ஓவர் கம் பண்ணுறதுனா இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் மாடுலஸ் எடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி மாடுலஸ் இல்லையா. ஸோ யூ வில் கெட் த ப்ளஸ் வேல்யூ, தட் இஸ் gm1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆர் கேப் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் வி ஹாவ் டு அப்ளை. இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாகவும் நம்ம இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோர்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் மாஸ் m2ங்கிற அந்த நிறையை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும். அது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாஸை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் m1. ஸோ m2ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் வந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து dr டிஸ்டன்ஸுக்கு நம்ம நகர்த்தி இங்கே கொண்டு வரதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, திஸ் இஸ் வாட் அவர் டிஸ்கஷன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து r + dr isn't it இல்லைங்களா. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த மாஸை வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து நகர்த்துறோம், டிஆர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நகர்த்துறோம். அப்போ செய்யப்பட்ட வேலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ தட் இஸ் dw. ஸோ dw இஸ் ஈக்குவல் டு நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் F எக்ஸ்டர்னல் இன்ட்டு
dr vector. So this is the scalar quantity. So இது ரெண்டும் dot product of the two vectors. And we have this quantity f external vector. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வெக்டர் ஃபார்மில் நான் கொண்டு வரும்போது it is nothing but minus g m1 m2 divided by r square r cap into dr vector. Am I right? But here I apply only the magnitude of the force, so that you will get r cap into dr. So this is the point, and this dr vector can be written as, the dr vector நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஜெனரலாக வந்து ஒரு வெக்டரை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? x vector is equal to என்னது? x into x cap அல்லது n வெக்டருங்கிறது it is nothing but n into n cap எழுதுவோம் இல்லையா? ஸோ the same point here. ஸோ dr வெக்டருங்கிறது dr into dr cap. This is the vector form. ஸோ இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, and dr direction is also along the unit vector தான். ஸோ அதனால் and this is replaced by r cap. So dr vector is along the unit vector, so it can be replaced by r cap. So therefore you will get the work done dw is equal to, you will get g m1 m2 divided by r square into r cap into dr. So this quantity r cap dot r cap is both unit vector. So r cap dot r cap becomes another 1. R cap dot r cap is 1. So therefore you will get the result dw is equal to g m1 m2 divided by r square into dr. So this is what we have obtained. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாஸ் m2வை நீங்கள் வந்து dr டிஸ்டன்ஸுக்கு நகர்த்துறதுக்கு செய்யப்படுகின்ற வேலை வந்து இது. ஓகே, நவ் we shift the mass from the point r dash to r அப்படின்னா அதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நம்ம எப்படி கொண்டு வரலான்னு சொன்னால், it is by integration. Therefore you can write it as w is equal to integral dw from r prime to r, which is nothing but g m1 m2 into integral r prime to r dr divided by r square, or 1 by r square into 1 by r square into dr, right? Yes. Now we can integrate this. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா integral 1 by r square dr நம்ம எப்படி integrate பண்ணுறது? Integral r to the power of minus 2 dr இல்லையா? So x power n dx க்கு integral value வந்து x power n plus 1 divided by n plus 1. Based on this you can write r power minus 2 plus 1 by minus 2 plus 1, and that will be equal to r power minus 1 by minus 1. So it is nothing but minus 1 by r, right? Yes. Therefore the answer will be w is equal to minus g m1 m2 divided by r. Is it clear? From the limits r prime to r, and this can be written as minus final limit is r, so it can be written as minus g m1 m2 divided by r, and then we put minus, already we have one minus, so that it will be plus. So g m1 m2 divided by r prime. So there are two minus. One minus is common minus for this term and another minus for limit. So minus into minus plus. So that you can write it as, this will be u of r prime and this will be u of r. So this quantity is the energy difference actually. The work done is the energy difference. So that I can write it as, this is u of r minus u of r prime. So therefore your work done becomes, நாம செய்த வேலை, நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம். இந்த மாஸ் எம்மை வந்து m2வை வந்து நம்ம ஆர் ப்ரைம்லேருந்து ஆருக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறோம். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, w இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக wங்கிறது என்ன? இட் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி.
upsilon. நார்மலாக இதை வந்து upsilon சொல்லுவோம். And this can be written as it is the difference of the two energy. So upsilon at a function of r. நீங்கள் upsilon சொல்கிறது கஷ்டமாக இருந்தால் simply you pronounce u of r minus u of r prime. ஸோ இரண்டு நிலைகளுக்கு இடைப்பட்ட ஆற்றல்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடாக அந்த செய்யப்படுகின்ற வேலை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எனர்ஜி பொசஸ் பண்ணுது, எனர்ஜி வச்சுருக்கு. ஆர் ப்ரைமில் ஒரு எனர்ஜி இருக்குது, ஆரில் ஒரு எனர்ஜி இருக்குது. அப்போ இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம செஞ்ச வேலை வந்து அந்த ஈர்ப்பு அழுத்த ஆற்றல்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஆற்றல்களுக்கு இடைப்பட்ட வேறுபாடாக நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ புரியுதா? பேஸ்ட் ஆன் த சேம் கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இஃப் யூ பிரிங் த பாயிண்ட் இப் மாஸ் டு த இன்ஃபினிட்டி, நீங்கள் ஆரை வந்து நீங்கள் இன்ஃபினிட்டி கொண்டு போட்டிங்கன்னா when r tends to infinity the energy becomes 0. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலி வந்து you will get u of r is equal to, சப்போஸ் வந்து இதை மாற்றிக்கிறேன் சிஸ்டமை வந்து இதை ஆறு அதை ஆர் ப்ரைம்னு வச்சுட்டு ஆர் ப்ரைம் இன்ஃபினிட்டி ஆக்கிடுவோம்னா this term will be vanishing, இது 0 ஆகிடும். அண்ட் திஸ் எனர்ஜி அட் எ பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்டில் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஸோ ஒரு புள்ளியில் ஈர்ப்பு அழுத்த ஆற்றல் என்பது ஒரு ஓரலகு நிறையை அந்த புள்ளியிலிருந்து ஈரிலா தொலைவிற்கு கொண்டு செல்வதற்கு நாம் செய்யக்கூடிய வேலை. இட் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு ஷிஃப்ட் ஆர் பிரிங் த mass from that point to the infinity against the gravitational force of attraction. ரைட். இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பூமிக்கு அருகில் ஒரு மாஸ் வந்து ஒரு நிறைய வந்து நம்ம ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், புவியினுடைய பரப்பிலிருந்து ஒரு ஹெச் ஹைட்டுக்கு கொண்டு போனால் நமக்கு எவ்வளவு எனர்ஜி அங்கே இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏற்கனவே நிலையாற்றல் mghன்னு படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் கூட த சேம் திங் கேன் பி டிரைவ்டு ஃப்ரம் திஸ் கான்செப்ட். இந்த மாதிரியான ஈர்ப்பு ஆற்றல், ஈர்ப்பு நிலை ஆற்றல், அந்த கருத்து அடிப்படையில் நம்ம வந்து கான்செப்ட் பேசிஸ்லேயும் நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ இது எர்த்தோட சென்டர், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெச் ஹைட்டுக்கு ஒரு மாஸ் m எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து வி கன்சிடர் ஆஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுங்க. திஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு இஸ் ஆப்வியஸ்லி RE + H அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் அட் எனி பாயிண்ட் திஸ் எனர்ஜி, ஈர்ப்பு நிலை ஆற்றல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேன் பி ரிட்டன் ஆஸ் மைனஸ் GMM டிவைடட் பை R அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு பொசிஷன்லையும் நம்ம சொல்லக்கூடிய ஒன்று. இப்போ திஸ் டிஸ்டன்ஸ் R மஸ்ட் பி ஃப்ரம் த டயக்ராம் என்னவாக இருக்க போகுது, RE + HR இருக்க போகுது. ஸோ தேர்ஃபோர் ஐ கேன் ரைட் இட் ஆஸ் U is or upsilon is equal to minus GM, where M is the mass of the earth, capital M is mass of earth, புவியினுடைய நிறை, and small m is the mass of the object. So GMM divided by RE + H. Okay, so I can write this like this, and this can be rearranged as GM into M. I can write this term as I can write it as H into I can write the term RE, I take it as common term, RE into 1 + H divided by RE. So okay, so GM is nothing but what? GM is nothing but G into RE square. I will show this later, so that it can be G into RE square divided by RE into 1 + H divided by RE to the power of -1. இது அப்படியே நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிடுறீங்க. am I right? ஓகே. ஸோ உங்களுக்கு புக்கில் 2-3 ஸ்டெப்பில் அந்த இதையை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த -GMM/RE வந்து கொண்டு வந்துட்டு கடைசியாக தான் நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, GMக்கு நம்ம GRE ஸ்கொயர் போடுறோம் இன்டூ M. ஸோ இங்கேயே நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம்.
ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் m இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர்இ இன்ட்டு இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1 மைனஸ் ஹெச் டிவைடட் பை ஆர்இன்னு வரும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ வென் n is less than 1, 1 plus x to the power of n can be written as 1 minus nx. ஸோ இதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த டேர்மை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் RE will be cancelled. So you will get mgh and you will get as usual minus mgre. So mgre does not depend on the height. So புரியுது அந்த டேர்மு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் RE கேன்சல் mgh இங்கே கொண்டு வந்து எழுதிட்டோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் mgre. ஓகே, ஸோ த செகண்ட் டேர்ம் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஹைட்டு. ஸோ எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ எனர்ஜி வந்து இங்கே டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஹைட்டு. ஸோ ஐ ஃபிக்ஸ் 2 ஹைட்ஸ். நான் வந்து இப்போ H1 கிரவுண்டிலிருந்து H2 கொண்டு போனேன் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் as u of H1 and that will be equal to mg into H1 minus this will not change mgre, right? And I shift the mass to H2 height, which will be mg H2 minus mg into re. That energy difference, this will be higher. So u of H2 minus u of H1. When you subtract from this to this, இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணினா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். So I can get mg காமன் எடுத்துட்டா H2 minus H1. If H1 is my reference point from the ground na, if I put H1 equal to 0 and I take it as H2 as H2 நீங்கள் H ஆகும், H1 0 ஆகும் எடுத்துட்டீங்கன்னா, and this energy difference becomes mgh, and this is the energy, gravitational potential energy near to the ground surface. புவியினுடைய பரப்புக்கு அருகாமையில் நமக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படிங்கிறது mgh அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியுது. when height increases, this energy also increases, and simply in mechanics we will call this as potential energy. இதை வந்து நம்ம எந்திரவியலில் நம்ம சிம்பிளாக நிலையாற்றல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப தனித்தனியாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதோட ரிசல்ட்டை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் நம்ம புதுசாக பண்ணலை. அந்த ஜென்ரலைஸ்டு ஒன் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து எடுத்த அந்த எனர்ஜியை நம்ம இந்த பர்பஸுக்கு நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது எப்படி எல்லாம் மாறப்போகுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து படிக்கலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.